டேய் மச்சான் ஒரு ஹெல்ப்டா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நாளைக்கு கோச்சிக்காம என் ஃப்ரெண்டுகிட்ட லேப்டாப் மட்டும் வாங்கிட்டு வரியா? டேய் என்னடா உனக்கு எப்போ பார்த்தாலும் வேலை சொல்லிட்டே இருக்க. சரி இடம் எங்க? லால்குடி பஸ் ஸ்டாண்ட் ஜூஸ் கடைக்கு பக்கத்துல நிப்பான்டா, வாங்கிட்டு வந்துடுறா. எங்க ஒருத்தனே ஆளை காணா. இவ எதுக்கு இங்க நிக்கிறா? யாரை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவளை தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம். விஜய், தயவு செய்து நீ என்கிட்ட எதுவும் சொல்லாத. நீ சொல்றத நான் கேட்குற நிலைமையில இல்லை. நீ சொன்ன வரைக்கும் போதும். ஏய் நான் உன்ட்ட எதுவும் சொல்ல ஐயா வரல. சாமி, நீ சொன்ன வரைக்கும் போதும். கிளம்புறியா? ஏய் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வரதை கேள்றியே. ஆட்டிடியூட் இருந்தால் மட்டும் பத்தாது, அறிவும் கொஞ்சம் இருக்கணும். எது? பின்ன நான் உன்கிட்ட பேச வந்து நினச்சியா? இவான் கால் பண்ணி யாரோ பஸ்ஸில் லேப்டாப் தராங்களாம், அதை வாங்கிட்டு வர சொன்னான். நீ உடனே அதை புரிஞ்சுக்காம கத்துனா. சரி, யாரோட பிளான்? என்ன பிளானு? ஏ திவ்யா, என் ஃப்ரெண்டு நாளைக்கு லால்குடி பஸ் ஸ்டாண்டில் லேப்டாப் தருவான், கோச்சிக்காம கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறியா? ஏய் சத்தியமாக இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. என்ன அப்படி பார்க்குற? டென்ஷன் ஆகுது. உண்மையை தான் சொல்கிறேன், நம்பு ப்ளீஸ். டேய் மச்சான், அவளை நேரில் ஒன் டைம் பார்த்தா போதும்டா, நான் எப்படியாவது புரிய வச்சிருவேன்டா.